ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி வந்து டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும், அதுல டிவைசஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இதுல கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான செஷன். இந்த செஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு விஎம்ஆர் ஓரளவு, நாட் ஓன்லி விஎம்ஆர், டேட்டா சென்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு டேட்டா சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர்ல டிவைசஸ் எல்லாமே இருக்கும். சர்வர்ஸ் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், கேபிளிங், இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதான் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்ல நம்மளோட சர்வர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட டேட்டா சென்டர் இருக்குது. அந்த டேட்டா சென்டர்ல இப்ப புதுசா எனக்கு ஒரு ESXi வேணும். சரிங்களா? ஒரு ஹைப்பர்வைசர் எனக்கு வேணும். அப்ப என்ன ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹைப்பர்வைசருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. கொடுத்த உடனேயும் அந்த ஹார்ட்வேர் வந்து ஸ்டோருக்கு வரும். இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னோட ஆபீஸ்ல நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ புதுசாக ஒரு ஹார்ட்வேர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ்க்கு வரும். அந்த ஹார்ட்வேர் வந்து ஸ்டோர்ஸ்க்கு வரும். ஸ்டோர்ஸ்ல இருந்து தென் ஃபெசிலிட்டி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபெசிலிட்டி டீம் ஒரு டேட்டா சென்டர்ல நிறைய டீம் இருக்கும். ஸோ நிறைய டீம் வேலை பார்க்கறது டேட்டா சென்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ்ல இருக்கும். ஸ்டோர்ஸ் டீம், இது வந்து ஸ்டோர்ஸ் டீம் இருக்கும். அந்த ஹார்ட்வேர் வந்துடும். தென் அந்த ஹார்ட்வேரை வந்து ஃபெசிலிட்டி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மூவ் பண்ணணும், அதாவது அதை தூக்கணும். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப லைட் வெயிட்டாலாம் இருக்காது, ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும். சும்மா ஒருத்தர்லாம் அதெல்லாம் தூக்கிட முடியாது. அந்த ரேக் சர்வர்ஸ், அந்த பிளேட் சர்வர்ஸ் எல்லாமே. பிளேட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க தூக்கி பார்த்த ஒரே ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா, M3 பிளேட் வந்து டீகமிஷன் பண்றோம். லைக் M3 பிளேட் வந்து ரொம்ப பழசாயிருச்சு. ஸோ டீகமிஷன் பண்ணிட்டு M4 பிளேட் வந்து உள்ள கொண்டு வரோம். அப்ப M3 பிளேட் டீகமிஷன் பண்றப்ப கேபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில கொண்டு வர்றாங்க. பார்க்க ஈஸியா இருக்குது, 2 பேரால தூக்க முடியல அந்த M3 பிளேட. அந்த சாசிஸ் இருக்குல்ல, நேற்று காமிஷன்ல M3 சாசிஸ், அந்த சாசிஸ 4 பேர் சேர்ந்து தூக்கினாதான் நகட்டவே முடியும். அந்த சாசிஸ்ல 8 பிளேட் இருக்கும். ஸோ சாசியை தூக்க முடியல. அதே மாதிரி ரேக்ஸரோடும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேரி பண்றது முடியுமான்னு கேட்டா கஷ்டம் தான். 2 பேர் கேரி பண்ணாதான் அதை கரெக்டா கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அதுவுமே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். அப்ப தட் இஸ் a ஃபெசிலிட்டி டீம். அந்த ஃபெசிலிட்டி டீம் தான் வந்துட்டு அதை கேரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ கேரி பண்ணி எங்க கொண்டு வராங்க அப்படின்னா டேட்டா சென்டருக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அசியூம் தட் இது வந்து ஒரு டேட்டா சென்டர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேல வந்து அந்த ஹார்ட்வேரை வச்சு, ஒரு ட்ரேல ஹார்ட்வேர் வச்சு தள்ளிக்கிட்டே வருவாங்க, வச்சு கொண்டு வருவாங்க. ஓகே, கொண்டு வர்றப்ப அந்த ஹார்ட்வேரை நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு ரேக்ஸ் இருக்கும். சரிங்களா? இது இப்படி ரேக்ஸ் இருக்கும். ரேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸா இருக்கும். ரேக் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரேக்ல கொண்டு வந்து வைக்கணும். இந்த மாதிரி ரேக் இருக்கும். ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரேக் நம்பர், ரேக் வந்து நம்பர் வந்து 610 அப்படின்னு இருக்கும். இது ரேக் 11, ரேக் 12, ரேக் 13 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லணும், எனக்கு இந்த சர்வரை ரேக் 12ல எந்த யூ ஃப்ரீயா இருக்குன்னு பார்க்கணும். யூ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1U is equal to 1.5 இன்ச். இப்ப இது வந்து ஒரு பிளேட் சர்வர் எடுத்துப்போம். இந்த சர்வர் வந்து ஒரு டெல் சர்வர். இந்த டெல் சர்வர் நம்ம எடுத்துப்போம். இந்த டெல் சர்வர் பாத்தீங்கன்னா இது வந்து 1U, இது வந்து 1U சர்வர். இது கான்ஃபிகரேஷன் பார்த்தா தெரியும்.
இது ஒரு ரேக் சர்வர். இந்த சர்வர் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோ, இதுலயே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பாங்க இது எத்தனை யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்ம் ஃபேக்டர் பாத்தீங்களா, 1U ரேக் சர்வர். ஸோ 1U 1U is equal to rack unit. 1U is equal to 1.75 inch. அதாவது ஒரு யூ அப்படிங்கிறத, அதாவது யூ அப்படிங்கிறது என்னன்னா யூனிட்னு சொல்லுவோம். லைக் நம்ம அளக்குறது, இப்ப 1 லிட்டர் பெட்ரோலுங்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ரேக்கை வந்து 1U அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1U அப்படின்னா 1.75 இன்ச், 2Uனா 3.5, 3Uனா 5.25. ஸோ மேக்ஸிமம் 1U 2U தான் இருக்கும் சர்வர்ஸ் எல்லாமே. இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா 1U. 1U மீன்ஸ் இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.75 இன்ச். ஓகேங்களா, இதை ஃபார்ம் ஃபேக்டர் போட்டுக்காம பாருங்க, 1U ரேக் சர்வர். அப்ப இந்த இடத்துல இந்த ரேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு இப்போ நான் வந்து ரேக் 12ல தான் இந்த சர்வர் வைக்க போறேன் அப்படின்னா, ரேக் 12ல 1U ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே அகாமடேட் ஆகி தான் இருக்கும். ஸோ 1U ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல ஒரு யூ ஃப்ரீயா இருக்குது அப்படின்னா தென் we can place the server here. சர்வர் இங்க பிளேஸ் பண்ணிடுவோம் அந்த 1Uல. அந்த 1Uல சர்வர் பிளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, அதே ரேக்ல பாத்தீங்கன்னா இங்க சுவிட்ச் இருக்கும். அதே ரேக்ல சுவிட்ச் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி சர்வர்ஸ் நிறைய ஆல்ரெடி இந்த மாதிரி 1Uல நிறைய சர்வர்ஸ் இருக்கும் அதே ரேக்ல. இந்த மாதிரி ஒரு ரேக்ல இத்தனை டிவைஸ் தான் இருக்கணும்னு இருக்குது. அதாவது இந்த ரேக்கோட மொத்த யூவே பார்த்தீங்கன்னா 40U. எங்க இதுல பார்த்தீங்கன்னா 40U இருக்குது. இந்த 40Uல எப்படி ரேக்கிங் ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படிங்க சொல்றேன். இந்த 40U இருக்கும். இந்த 40Uல எத்தனை யூ ஃப்ரீயா இருக்கோ அத்தனை யூல வந்துட்டு நம்ம அந்த புதுசா இருக்கிற சர்வரை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ரேக்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் ரேக்கு. இந்த மாதிரி தான் ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல பேனல்ஸ் இந்த இதை நல்லா தெளிவா பாருங்க, கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஸோ இதான் ரேக்ஸ், இப்படிதான் ரேக் இருக்கும். இந்த ரேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 1U, சாரி மொத்தமா பாத்தீங்கன்னா 40U இருக்கும். ஒரு ரேக்கோட சைஸ் 40U இருக்கும். இப்ப இந்த 40Uல இந்த ஒரு சர்வர் இருக்கு பாருங்க, இது ஒரு ரேக் சர்வர். சரிங்களா, இந்த மாதிரி கேப் விட்டு சர்வர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ரேக் சர்வர்ஸ் தான், இது எல்லாமே ரேக் சர்வர்ஸ் தான். இது ஒரு ரேக் சர்வர்ஸ் தான். இது மேபி சுவிட்ச் உள்ள இருக்கும், இதுல வந்து சுவிட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இருக்கு சுவிட்ச், இந்த இருக்குது பாருங்க, தனியா வச்சிருக்காங்க. இப்ப இது ஒரு ரேக் சர்வர். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரேக் சர்வர் வச்சிருக்காங்க. எல்லாமே 1U சர்வர்ஸ். இதுல மொத்தம் 40U இருக்கும். 40Uல எந்தெந்த ரேக்லாம் ஃப்ரீயா இருக்கோ அந்தந்த ரேக்ல அந்த ட்ரேல வந்து சர்வரை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இது ரேக், இது வந்து சர்வர்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 4U சர்வர்ஸ். இது எல்லாமே இது பெருசா இருக்காதுனால 4U சர்வர்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சர்வர் ரேக்ல நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறமா கேபிளிங் பண்ணணும். சரியா, இது சுவிட்ச். சுவிட்ச்ல இருந்து நம்ம கேபிளிங் வந்து சர்வர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி சர்வர்ஸ் கொடுக்கணும். சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்கும். இதே மாதிரி மேல ஒரு சுவிட்ச் இருக்கும், கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இப்போ 2 சுவிட்சுக்குமே கனெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். 2 சுவிட்ச் இருக்கும். இந்த 2 சுவிட்ச்லையும் சர்வர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும்.
அப்புறம் இந்த ரேக்லேயே ஒரு யூபிஎஸ் இருக்கும். அந்த யூபிஎஸ்ல இருந்து அதுக்கு பவர் போகும். 2 யூபிஎஸ் இருக்கும். ஒரு 2 யூபிஎஸ்ல இருந்து டாக் சர்வர் பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்கும் சொல்லியிருக்கேன்ல. சர்வரை பொறுத்த வரைக்கும் 2 பவர் யூனிட் இருக்கும். இந்த இருக்கா, இது ஒரு பவர் யூனிட், பிஎஸ்யூ சொல்லுவோம், பவர் சப்ளை யூனிட். இது ஒரு பவர் சப்ளை யூனிட். இந்த 2 யூனிட்ல இதுல ஒரு கேபிள் பவர் கொடுப்பாங்க, இதுல ஒரு கேபிள் பவர் கொடுப்பாங்க. இந்த கேபிள் பவர் வந்து ஒரு யூபிஎஸ்ல இருந்து கொடுப்பாங்க, இந்த கேபிள் பவர் வந்து ஒரு யூபிஎஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த யூபிஎஸ் ஃபெயிலியர் ஆனாலும் இங்க இருந்து பவர் வரணும். ஸோ 2 யூபிஎஸும் ஒரே கனெக்ஷன் 2 யூபிஎஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, வேற வேற யூபிஎஸ் இருக்கும் ரெண்டுக்குமே. இல்ல வேற ஒரு சாக்கெட்ல இருந்து கொடுப்பாங்க, ஒரே சாக்கெட்ல இருந்து பவர் கொடுக்க மாட்டாங்க. ரெடியூடன்சிக்காக எப்பயுமே ரெடியூடன்சி பர்பஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ரேக்ல வந்து ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க இன்னொரு ரேக்ல. ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10U ஆவது இருக்கும். ஒரு ஏரியா சென்டர்ல ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பவர் ஃப்ளக்ஸ், ஸோ இதான் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கும்னா உள்ள மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்டா இருக்கும். ஆட் போட்டுருக்கானே, ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் இந்த இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் மாடல்ஸ் பவர் ஸ்டோர் 500T. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்ல ப்ராசஸர் இருக்கும், 2 இன்டெல் சிபியூ இருக்கு, 24 கோர் இருக்கு. மேக்ஸிமம் மெமரி 192 GB. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த ஸ்டோரேஜ்ல மேக்ஸிமம் எவ்வளவு கெப்பாசிட்டி போடலாம் பாருங்க, 6.16 பெட்டாபைட். பெட்டாபைட் அப்படிங்கிறது 1024 GB is equal to 1 terabyte, 1 TB. 1024 terabyte is equal to 1 petabyte. அப்ப இந்த ஸ்டோரேஜ்ல மேக்ஸிமம் 6 பெட்டாபைட் போடலாம். இந்த ஸ்டோரேஜ் பவர் ஸ்டோர் 100T இதுல பாருங்க 5.9 பெட்டாபைட் போடலாம். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ஸ்டோரேஜோட ரியர் வியூ, சரிங்களா? ஸ்டோரேஜ் ரியர் வியூல என்ன இருக்குது, ஸ்டோரேஜ் ரியர் வியூல கைஸ் இது ரியல் ஸ்டோரேஜ். இதுதான் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க, 3D வியூல செம்மையா கொடுத்துருக்கான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பவர், இது ஒரு பவர் சப்ளை, இது ஒரு பவர் சப்ளை, 2 எப்பயுமே எல்லா டிவைஸ்ல 2 பவர் சப்ளை இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்னு ஃபெயிலியர் ஆனா ஒன்னு ஒர்க் ஆகுதுக்கா 2 பவர் சப்ளை எப்பயுமே வச்சிருப்பாங்க. 2 ஸ்டோரேஜ் இருக்குது, இதெல்லாமே கேபிள்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு, லான் கேபிள்ஸ் இதெல்லாமே கனெக்ட் பண்றதுக்கு. இந்த போர்ட் எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஃபைபர் சேனல் எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு இந்த போர்ட் வந்து இருக்கும். இதோட இது வந்து ஃப்ரண்ட் வியூ, சும்மா டிசைன் கொடுத்துருக்காங்க. வாவ் சூப்பரா இருக்கு. டைமென்ஷன்ஸ் 2U டைமென்ஷன் பாருங்க, ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்க, 2U சர்வர் இது, 2U டிவைஸ் இது. அப்ப இந்த இடத்துல 2Uக்கு ஒரு ஸ்டோரேஜை பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ரேக்ல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்கும், ஓகேங்களா?
2u is equal to 3.75 inch something வரும். ஓகே, ஸோ இது ஸ்டோரேஜ். இது ஸோ 2u இது வந்து பார்த்தீங்கன்னா 79.5 mm இது. ஓகே, 31 inch இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 inch, அரௌண்ட் 4 inch வரும். இது ஒரு 31 inch வரும். இந்த சைஸ் வந்து 31 inch வரும். இப்போ இதோட ஸ்டோரேஜோட இன்டீரியர் உள்ள பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 2 இன்டெல் ப்ராசஸர் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவுமே மினி சர்வர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் இந்த ஸ்டோரேஜ்மே. ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே இந்த இடத்துல போகிறோம் நம்ம. இதான் வந்து ஹார்ட் டிஸ்க் பே. இதான் ஹார்ட் டிஸ்க் பே. இது இந்த ஹார்ட் டிஸ்க் பே வந்து எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி இந்த பேனல் இருக்கு இல்லையா, அந்த பேனலை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பேனல் இருக்கு இல்லையா, இந்த பேனலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் இன்டீரியர். இது ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் பேனல். இந்த பேனல் ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க், இதெல்லாமே ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க, NVMe ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. இதில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா, NVMe ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி வெளியில் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் பட்டன், இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட் ஆகும். தென் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியில் எதுக்காக ஹார்ட் டிஸ்க் வெளியில் எடுப்பாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் ரன் ஆகுறப்பே நம்ம ஹார்ட் டிஸ்கை மாற்றிக்கலாம், விச் இஸ் கால்டு ஹாட் ஸ்வாப்பபிள். ஹாட் ஸ்வாப்பபிள்னா இந்த ஸ்டோரேஜ் ரன் ஆகுறப்பே வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த டிவைஸ், ஃபெயிலியர் டிவைஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா வி கேன் ப்ரெஸ் த பட்டன், த ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட் ஆகும், தென் வி கேன் ரீப்ளேஸ் த ஹார்ட் டிஸ்க். இது ஃப்ரண்ட் வியூ, சூப்பராக தெளிவாக போட்டிருக்காங்க. இது ரியர். ஸோ ரியரில் என்னெல்லாம் போட்டிருக்கான், dual hot plug, redundant power supply, Ethernet, 2 port optical module, 30G fiber channel 5 இருக்கு. ஸோ இது இந்த 5 போட்டிருக்கான் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர். ஒரு டவுட்ங்க ப்ரோ, இதுல ரைட் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோமா? இதுல ரைட் கான்ஃபிகர் பண்ணுவோம், நம்ம பண்ண மாட்டோம். இதுல யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. ரைடு 5 ஆர் ரைடு 6 கான்ஃபிகர் பண்ணுவாங்க, அது ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. அதனால தான் ஹார்ட் ஸ்வாப்பபிளா இருக்கு அப்படிதான். ஆமா, எஸ், கரெக்டான பாயிண்ட். ஆமா ஆமா, இது ஃபுல்லா மேனேஜ்டு பை ஸ்டோரேஜ் டீம், நம்ம மேனேஜ் பண்றது கிடையாது. இது உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகே, இதை நான் ஸ்கிப் பண்ணி போகலாம், பட் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணதுக்கு தேவையில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்கும் என்னன்னு, ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்னு. ஸ்டோரேஜ் போர்ட் பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து இது பவர் சப்ளை, நம்பர் 2 வந்து ஈத்தர்நெட். எங்க இருக்கு நம்பர் 2? ஸோ இது ஈத்தர்நெட் போர்ட்டு. நம்பர் 3 வந்து ஆப்டிக்கல் மாடல், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட். நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இதை கொடுத்துக்கலாம். ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ப்ரோ அதுல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதுல வந்து தேர்ட் ஹார்ட் டிஸ்க் இப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ தேர்ட் ஹார்ட் டிஸ்க் தான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏதாவது இன்டிமேட் ஸ்டோரேஜ்ல தெரியும். ஸ்டோரேஜ்க்குன்னு ஒரு டூல் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. இந்த ஸ்டோரேஜ்க்குன்னு ஒரு ஐபி இருக்குங்க, சரிங்களா? அந்த ஸ்டோரேஜ் ஐபி, அந்த ஐபியை வந்து இது நம்ம பண்ண மாட்டோம், ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் ஸ்டோரேஜ்க்குன்னு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியை ப்ரௌசர்ல போடுவாங்க. ஆல்ரெடி ஸ்டோரேஜ்லாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ப்ரௌசர்ல போட்ட உடனே அந்த ஸ்டோரேஜோட கன்சோல் ஓப்பன் ஆகும். அதுல வந்து அந்த ஸ்டோரேஜோட என்டையர் டீடைல்ஸ் இருக்கும்.
எந்த ஹார்ட் டிஸ்க் இருக்காது, எந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிருக்கு, எல்லாமே எந்த டீல்ஸ் அதுல இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அது இல்லாம ஏதோ ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா அலர்ட்டும் வரும் அவங்களுக்கு ஸ்டோரேஜ் டீமுக்கு. ஓகே ஓகே ஓகேங்க ப்ரோ. ஃபைன். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தாச்சு, ரியர் பார்த்தாச்சு, டைமென்ஷன் பார்த்தாச்சு, இன்டீரியர் பார்த்தாச்சு. சூப்பர். ஆக்சுவலி இது சூப்பராக கொடுத்துருக்கான் டெல், செம்மையாக கொடுத்துருக்கான். சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எல்லாமே 5 பெட்டாபைட் இருக்குது. ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஷாப் நம்ம கொடுப்போம், எவ்வளோ ரேட் போட்டுருக்கான்னு பார்ப்போம். மினிமம் ஒரு 5 லட்சமா இருக்கும். இதில் ப்ரைஸே போடல. பவர் ஸ்டோர் ஆல் ஃபிளாஷ் டிரைவ்ஸ். Capacity up to 23 petabyte per cluster. Network service. Fine. So storage இங்க வச்சிருக்கோம். அப்ப நம்ம சர்வர்ல இருந்து ஸ்டோரேஜ் ஒரு கனெக்ஷன் போகும். ரெண்டு கனெக்ஷன் போகும். ஒன்னு ஃபெயிலியர் ஆனா ஒன்னு ஒர்க். சாரி, கரெக்ஷன் இங்க. இப்போ இந்த ஸ்டோரேஜ் சர்வர் நேரா கனெக்ட் பண்ண மாட்டோம். There is a switch called SAN switch. SAN switch ஒரு switch இருக்கும். இதுக்கு பேர் SAN switch. ஸோ இது ஸ்டோரேஜ். இது ஸோ இது ஸ்டோரேஜ் வந்து SAN நம்ம சொல்லுவோம். ஸ்டோரேஜ் வந்து SAN அப்படின்னு சொல்லுவோம். SAN means storage area network. SAN. இது வந்து SAN ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். சரியா? இது SAN ஸ்டோரேஜ், இது SAN switch. இப்போ இந்த சர்வர் இருக்கு இல்லையா, இந்த சர்வர் வந்து SAN switchல கனெக்ட் ஆயிருக்கும். தென் இந்த SAN switch வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இங்க ஒரு கனெக்ஷன், இங்க ஒரு கனெக்ஷன், தென் ஸ்டோரேஜ்க்கு இந்த கனெக்ஷன் போகும். There is a SAN switch. ரெண்டு SAN switch இருக்கும் ஆக்சுவலி. ஏன் ரெண்டு SAN switch இருக்கு அப்படின்னா, ஒரு SAN switch ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு SAN switch மூலமா கனெக்ட் பண்றதுக்கு. அப்ப இது கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, ரெண்டு SAN switch கனெக்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த கேபிள். இப்படிதான் கனெக்ஷன் இருக்கும். எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ரெண்டு சுவிட்ச் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், ரெண்டு SAN switch இருக்கும். ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு சுவிட்ச் ஒர்க் ஆகும். ஒரு SAN switch ஃபெயிலியர்னா இன்னொரு SAN switch ஒர்க் ஆகும். அதனால ரெடியூடன்சி, இதுக்கு பேர் ரெடியூடன்சின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல நான் சொல்றேன். ரொம்ப சின்ன சின்ன டேட்டா சென்டர்ல ரெடியூடன்சிக்கெல்லாம், ஏன்னா டிவைஸ் அதிகம், ரேட் காஸ்ட்லி. ஒரு SAN switch பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் வரும். ஒரு சுவிட்ச் இனஃப் தான். பட் எதுக்காக ரெண்டு சுவிட்ச் போறாங்க? ரெடியூடன்சிக்காக. சப்போஸ் ஒன்று ஃபெயிலியர் ஆனா ஒன்று ஒர்க் ஆகுதுக்காக. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இன்னொரு சுவிட்ச் போடணும், இன்னொரு SAN switch போடணும். இது நார்மல் டேட்டா சுவிட்ச். இதை வந்து டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சுவிட்ச்னு சொல்லுவோம், டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். இந்த சுவிட்ச் ரெண்டு போடணும். இதுமே ஒரு 3 lakhs வந்துடும். அப்போ ரெண்டு சுவிட்ச் போடுறப்ப 6 lakh ஆயிரும். அப்போ எதுக்காக அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா காஸ்ட் அதிகமாக போறாங்கன்னா, ரெடியூடன்சி பர்பஸ்க்கு. ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர்னா இன்னொரு சுவிட்ச் ஒர்க் ஆகணும் இல்லையா, அந்த ரெடியூடன்சி பர்பஸ்க்காக தான் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சுவிட்ச் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. பட் ஸோ இந்த இமேஜ்ல இப்போ வரேன். இது சர்வர், அந்த ரேக் சர்வர் இது. சரிங்களா? இந்த ரேக் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். ரெண்டு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். நல்லா இந்த டயக்ராம் பாருங்க. ரெண்டு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். இதில் ரெட் கலர் கேபிள் எல்லாமே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். கிரீன் கலர் கேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள். ரெண்டு சுவிட்ச் L3 சுவிட்ச் இருக்கு பாருங்க. அப்போ இந்த சர்வர்ல இருந்து இது வந்து சர்வர், இந்த சர்வர் வந்து இதுக்கு ஒரு சுவிட்ச் போகும், இதுக்கு ஒரு சுவிட்ச் போகும். சப்போஸ் இது ஃபெயிலியர்னா இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு SAN switch போகுது பாருங்க. ரெண்டு SAN switch இருக்குது.
இந்த சான் சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும், இந்த சான் சுவிட்சில் கனெக்ஷன் இருக்கும். இந்த 2 சான் சுவிட்சும் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு சுவிட்ச், நார்மல் சுவிட்ச். இது இந்த நார்மல் சுவிட்சில் வந்து ஈத்தர்நெட் போர்ட் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஆர்கிடெக்சர் எதுக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப கண்டிப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க சப்போஸ் ரேக்கு போறீங்கன்னா அந்த டிவைஸை கண்டுபிடிக்கணும். இப்ப உங்ககிட்ட ஒரு இன்வென்டரி இருக்கும். அந்த இன்வென்டரியில இப்ப இது ஒரு ESX வச்சுப்போம். இந்த ESX ஒரு IP அட்ரஸ் இருக்கும். இந்த ESX IP அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 192. சொல்லுங்க. ஏய் லாவண்யா, அது உமா கால் பண்றாங்க. மீட் பண்ணுங்க. சோ இந்த ESX IP பாத்தீங்கன்னா 192.168.1.11 அப்படின்னு இருக்குன்னா இது இந்த ESX IP. இந்த ESX ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கும். அப்ப என்ன ஹோஸ்ட் நேம் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ESXi PRD01 இந்த மாதிரி ஹோஸ்ட் நேம் இருக்கும். ஸோ நம்மளோட இன்வென்டரியில இந்த ESXi ஹோஸ்ட் நேம் கொடுத்துருவாங்க, இந்த ESXi IP அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதோட கிரெடென்ஷியல் கொடுத்துருவாங்க. அதுல வந்துட்டு இது எந்த ரேக்ல இருக்குது, எந்த யூல இருக்குன்னு சொல்லி டீடைல் இருக்கும். ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த ESXல எது இஷ்யூனா ஒரு கேபிள் இஷ்யூ, இந்த கேபிள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப யாரு போய் பாப்பா? நம்ம போக மாட்டோம், நம்மளால போகவும் முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், டேட்டா சென்டர் வந்து எப்பயுமே வந்து நம்ம லொகேஷன்ல இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கம்மி. 100க்கு 10% வேணா உங்க லொகேஷன்ல இருக்கும், மிச்சம் 90% வந்து வேற லொகேஷன்ல இருக்கும். அப்ப இந்த ESX டவுன் எதனால டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த கேபிள்னால டவுன் ஆயிருக்கு. இந்த கேபிள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப இந்த கேபிளை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை யார் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டா சென்டர்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, சரிங்களா? அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லணும், கைட் பண்ணணும். அவங்க எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெயில் பண்ணணும். ஹாய் டீம், எப்படி மெயில் பண்ணணும் சொல்றேன். ஹாய் DC team, DC na data center, please check the below ESX host. ESX host நம்ம சொல்லுவோம், network cable and update the status. மெயில் போடுறோம். ஓகே, மெயில் போட்டு என்ன டீடைல் கொடுக்கணும் அப்படின்னா அதோட ESX ஓட IP அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.1.11. அந்த ஹார்ட்வேர் என்ன ஹார்ட்வேர்? டெல் PowerEdge or 640. ஓகே, அதோட சீரியல் நம்பர் என்ன? சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். தென் ரேக் நம்பர். ரேக் என்ன? இது ரேக் நம்பர் 12. அது சென்னை DC, சரி DC, எந்த DC? டேட்டா சென்டர் சென்னை DC. ஓகே, ரேக் நம்பர் ரேக் 12. ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்தாதான் அவங்களால அந்த லொகேஷன்ல போய் சர்வரை செக் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ IP அட்ரஸ் கொடுக்கணும், எந்த மாடல் நம்பர், எந்த அந்த ஹார்ட்வேரோட மாடல் நம்பர், அதோட சீரியல் நம்பர், ரேக் நம்பர். ஏன் சீரியல் நம்பர் கொடுக்குறோம்னா இந்த ரேக்குக்கு போனோம்னா மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும், சரிங்களா? கொச்சன்னு இருக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா
ஒரு இமேஜ் காமிச்சாங்க. Where's that image? ஸோ இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ரேக்ல நம்ம சொல்ற சர்வர் எந்த சர்வர்னு கண்டுபிடிக்கும். ஒன்று அதோட யூ நம்பர் நம்ம கொடுத்துடலாம். மேபி யூ நம்பர் கொண்டு இருந்தா இது எத்தனாவது யூல இருக்கு, நான் சொல்லிருக்கேன் 1 to 40 யூல இருக்கு. அந்த 40ல யூ நம்பர் 32ல இருக்குது அப்படின்னா அந்த யூ நம்பர் நீங்க கொடுத்துடலாம். மேபி அது ஒரு டீடைல் இருந்தா இதுல ரேக் அண்ட் யூ 32U 32U இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படி யூ நம்பர் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா they will have to find out by the help of serial number. எல்லா சர்வருக்கும் பின்னாடி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் வச்சு அந்த சர்வரை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. இந்த சர்வர் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த கேபிள்லே கை வைப்பாங்க. இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் செக் பண்ணணும். அந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், அல்லது சுவிட்சில் ஃபால்ட்டாக இருக்கலாம், சுவிட்சில் இருக்க போர்ட் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இஎஸ்எக்ஸில் இருக்க போர்ட் பிரச்சனை இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த சர்வர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ரேக் நம்பர், யூ நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துட்டு இந்த சீரியல் நம்பர் இருக்குது, நான் வந்து இப்போ பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க வந்து நம்ம கால் பண்ணி சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ரியல் டைமா ஒரு டேட்டா சென்டர்ல நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இது யார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Any doubts guys? Okay. So doubts சார் நம்மகிட்ட வந்து அந்த இந்த ரேக் சார் அந்த நம்மகிட்ட வந்து இந்த ரேக்ல இந்த சர்வர்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குமா? அதான் சொல்றேன்ல, இந்த டீடைல் எல்லாமே இந்த டீடைல் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்வென்டரியில இருக்கும். இந்த சர்வரோட ஐபி, அதோட ஹோஸ்ட் நேம், அதோட சர்வர் மாடல் நம்பர், சீரியல் நம்பர், ரேக் நம்பர் எல்லாமே இன்வென்டரியில இருக்கும். நம்ம கிட்ட ஒரு இன்வென்டரி அது ஒரு எக்ஸல் ஃபைல்ல போட்டு வச்சிருப்பாங்க. சார் அந்த எக்ஸல் ஃபைல்ல இன்வென்டரி எடுத்து நம்ம கொடுப்போம். புரியல சார்? ஹலோ சொல்லுங்க சார், எங்க ஆபீஸ்ல வந்து டிசி மேனேஜ் இன்ஜின் யூஸ் பண்றோம். ஓகே. மேனேஜ் இன்ஜின்ல வந்து நாங்க அந்த ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணி எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ உங்ககிட்ட ஒரு டூல் இருக்குது, மேனேஜ் இன்ஜின் ஒரு டூல் இருக்குது. அந்த டூல்ல நீங்க ஜஸ்ட் அந்த ஐபி அட்ரஸோ அல்லது ஹோஸ்ட் நேம் போட்டா அதோட ஹிஸ்டரி எல்லாமே வந்துரும், ரைட் தானே? அது எந்த ரேக்ல இருக்கு, எந்த லொகேஷன், சீரியல் நம்பர், அது மூலம் ரிமோட் டெக் பண்ணிக்கலாம். ஓகே. சிஎம்டிபின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மென்ட் பொறுத்து. எங்க என்விரான்மென்ட்ல பாத்தீங்கன்னா சிஎம்டிபி வச்சிருக்கோம், சர்வீஸ் நோல போட்டு வச்சிருக்கோம். இப்ப நம்ம சர்வீஸ் நோ சிஎம்டிபில போட்டு இந்த ஐபி அட்ரஸ் நான் வந்து என்டர் பண்ண அப்படின்னா இந்த சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். இது மாடல் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, எந்த டேட்டா சென்டர்ல இருக்குது, இது என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் இருக்கு, இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் இருக்கா இல்ல விண்டோஸ் இன்ஸ்டால் இருக்கா, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன, இதோட ஐபி அட்ரஸ், மத்த ஐபி அட்ரஸ்ல என்ன, எந்த ரேக்ல இருக்கு, எல்லாமே அந்த சிஎம்டிபில இருக்கும். பட் ஒவ்வொரு டைம் சிஎம்டிபி பார்க்கறதோட இன்வென்டரியில இருக்கும், சிஎம்டிபில இருக்கும். நம்ம ரெண்டுலயுமே செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? புரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் நச்சுனல்ல. இது வந்து சான் சுவிட்ச். சான் சுவிட்ச் வந்து இப்படி தான் இருக்கும். சான் சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி சப்போர்ட்டிங் ஃபார் ஃபைபர் சேனல். எஃப்சி கேபிள் தான் சப்போர்ட் பண்ணும். ஃபைபர் சேனல் போர்ட் இதுல பாத்தீங்கன்னா எத்தனை போர்ட் இருக்குது? 48 போர்ட் இருக்குது. இதுவும் பாருங்க 1U. சான் சுவிட்சும் பாருங்க 1U இருக்குது. ஒரு யூஎஸ்பி போர்ட், RJ45 போர்ட், சிஸ்டம் லாக்டவுன் ஒர்க்ஸ். சான் சுவிட்ச் இது. இது எஸ்எஃப்இ மாடல் சொல்லுவோம். இதை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இந்த கிளாஸ்ல சொன்னா புரியாது. ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது HP ProLiant DL360 Gen 10 அப்படிங்கிற ஒரு சர்வர். இந்த சர்வரோட ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும். ரியர் வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு VGA போர்ட் இருக்குது, 4
ஈத்தர்நெட் அடாப்டர் இருக்குது, ஒரு டெடிகேட்டட் ஈத்தர்நெட் அடாப்டர் ஃபார் ஐஎல்ஓ ஐடி ரேக் கனெக்ஷன். அது ஐஎல்ஓ ஐடி ரேக் நான் லேட்டாக சொல்கிறேன். அப்புறம் இந்த பெசில்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இதில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 PSU பவர் சப்ளை யூனிட் இது. ஸோ இதிலே தெளிவாக போட்டுக்கலாம் பாருங்க. இது நம்பர் 1 வந்து PCIe ஸ்லாட். PCIe அப்படின்னா நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா நெட்வொர்க் போர்ட் வேணும், நான் இப்போ இந்த PCIe ஸ்லாட் மூலமாக போட்டு எடுத்துக்கலாம். நம்பர் 2 அதுவும் PCIe ஸ்லாட் தான். நம்பர் 3 அதுவும் PCIe ஸ்லாட் தான். இந்த பெசில் எல்லாம் ரிமூவ் பண்ணால் பேர் பெசில்னு சொல்லுவோம். இந்த பெசில்ஸில் ரிமூவ் பண்ணால் அந்த PCIe ஸ்லாட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 4 and 5 பவர் சப்ளை, இது ரெண்டுமே பவர் சப்ளை. நம்பர் 6 இது VGA போர்ட். நம்பர் 7 எம்பெடட் 4x1 கிகாபைட் அடாப்டர். எம்பெடட் அப்படின்னா மதர் போர்ட்லேயே இருக்கிறது தான் எம்பெடட் நம்ம சொல்லுவோம். 4 அடாப்டர்ஸ் இதை சொல்றாங்க. நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ILO மேனேஜ்மெண்ட் போர்ட். இந்த ILO போர்ட் அப்படிங்கிறது ஐடிராக் போர்ட் அப்படிங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். இது வந்து மேனேஜ்மெண்ட், அந்த சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கு. தென் 9 வந்து சீரியல் போர்ட், 10 வந்து USB, 11 வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈத்தர்நெட் போர்ட்டு தான். இந்த 11மே வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு தான். இது இந்த சர்வரோட இன்டர்னல் வியூ. இந்த ரேக் சர்வர் இருக்கு இல்லையா, இந்த டெல் பவர் பாருங்க, HP ProLiant DL சர்வரோட உள்ள இன்டர்னலா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து CPU, இந்த ரெண்டுமே வந்து CPU. இது எல்லாமே மெமரி ஸ்லாட்ஸ். ரெண்டாம் நம்பர் பாருங்க, நம்பர் 2 இது பேட்டரி, ஸ்டோரேஜுக்கு ஒரு பேட்டரி இருக்கும், ஸ்டோரேஜ் பேட்டரி இது. ஸ்மார்ட் டோரி கண்ட்ரோலர், சட்டா போர்ட் 16ல வந்து சட்டா போர்ட். ஸோ சட்டா போர்ட். ஸோ இது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் வந்து 2 ப்ராசஸர், இது ஒரு ப்ராசஸர், இது ஒரு ப்ராசஸர். தென் இதெல்லாமே வந்து ரேம் ஸ்லாட்ஸ். ரேக் சர்வருக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இப்படி இது ரெண்டுமே பவர் சப்ளை யூனிட். இந்த ரெண்டும் வந்து ஃபைன். இதே டவுட் இருக்கா இல்லைல்ல?